பண்டரிபுரத்துல இன்னொரு பக்தர் இருந்தார், நரஹரி சோனார்னு. பண்டரிபுரத்துல சுவாமியோட வீதியில சன்னதி தெருல அந்த நரஹரி சோனாரோட வீடு. எல்லாரும் பூவைகுண்டம் அகண்ட பாரதத்துல இருந்து எல்லாரும் சுவாமி போய் தரிசனம் பண்ணா. ஆனா அந்த தெருல இருக்கக்கூடிய அவர் சுவாமி போய் தரிசனம் பண்ணல. ஏன்னா அவர் பரம சிவபக்தர். அவர் தச்சான் இல்லையா, அதான் தச்சான் நகை செய்யக்கூடியவர், ஆச்சாரி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த ஊர்லயே இருப்பார், அந்த அந்த சுவாமி சந்நிதியிலே இருக்கார் இந்த தெருலயே. ஆனா அவருக்கு பரமேஸ்வரன் தான் பிரீதி, பாண்டரங்கன் பார்க்க மாட்டார். பாண்டரங்கன் ஒரு லீலை பண்றாரு இந்த இடத்துல. என்ன பண்ணாருன்னா, எங்கெங்கிருந்து பாரதத்துக்கு எங்கெங்கிருந்து மூல முடுக்கிறவர்களாம் வந்து பாக்குறான், இந்த சந்நிதி தெருலயே இருக்கான், என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், இவனை எப்படியாவது நம்மளை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சுவாமி தான் பக்தன் வந்து தன்னை பார்க்கணும்னே சுவாமி விருப்பப்படுறாராம். அப்படின்னா எப்பேற்பட்ட கருணாமூர்த்தியா இருக்கணும். என்ன பண்ற, ஒரு சமயம் ஒரு 2 பேர் அமைச்சு அவர்கிட்ட போயிட்டு, ஒரு 2 பேர் வரா, நரஹரி சோனாரா அப்படின்னா நாராயணா அப்படின்னா காதை புத்தி போறான் சிவசிவான், ராமகிருஷ்ணாரின்னா காதை புத்தி போறான் மகாதேவான்னு. என்ன அவருக்கு விஷ்ணுனாலே பிடிக்காது, பரம சிவபக்தரா இருக்கார். யாராவது சொன்னாலே, ஆனா அவர் பேர் என்ன, நரஹரி சோனார். ஆனா அவர் சொல்லும்போது என் பேர் நரஹரி இல்ல நரஹரன், இந்த பேர்ல கூட ஹரி வரக்கூடாது அப்படின்னு இருந்தார் அவர். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு 2 பேர் என்ன பண்றா, சுவாமின்னு இந்த மாதிரி கல்யாணம் வருது, ஒரு நகை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு என்ன பேஷா பண்ணி விடலாம், என்ன பண்ணணும்னா ஒட்டியானம் பண்ணணும். சரி, அளவு கொடுத்தா, அளவெல்லாம் கொடுத்த அட்வான்ஸ் தான் கொடுங்க போய். சரி, அட்வான்ஸும் கொடுத்தா, கூட வந்தவரை அட்வான்ஸ் கொடுத்தோடனே வாங்கி வச்சுட்டார், உள்ள வச்சுட்டார். சரி, யாருக்கு பண்ணணும் அப்படின்னு இந்த கோவில்ல பாண்டரங்கன் இருக்கானே, இவனுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்றார், நீ இதெல்லாம் முன்னாடி சொல்லவே இல்லையே, நீர் முன்னாடி கேட்கவே இல்லையே போய் அப்படின்னு. இல்ல நீ சொன்னேன், என்ன நான் தான் சொன்னேன், என்ன சொன்னேன், கல்யாணம் சொன்னேன், கல்யாணம் யாருக்கு, பொண்ணுக்கு. அப்புறம் ஒட்டியானம் போடணும்னு, ஒட்டியானம் கல்யாண பொண்ணுக்கு, ஒட்டியான பொண்ணுக்குன்னு சொல்லலையே. என் பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா சுவாமிக்கு ஒட்டியானம் பண்ணி போடுறேன்னு நான் வேண்டினேன். நான் உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு பண்ணி கொடுங்க, நான் பண்ண மாட்டேங்கிறார். என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிவிட்டேன், நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. உடனே இவர் கேட்கிற, ஒட்டியானம் உங்க சுவாமி என்ன உங்க சுவாமி என்ன பொம்பளையா ஒட்டியானம் போட்டுக்கிறதுக்கு? இன்னும் பெருசா சாமிங்கிற உங்க சாமி என்ன பொம்பளையா, ஸ்திரீயா ஒட்டியானம் போட்டுக்கிறது அப்படின்னு கேட்கிறேன். அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன், பைசா கொடுத்து பண்ணி கொடு. உடனே பைசா வாங்கியாச்சே, என்ன பண்றது, ஒட்டியானம் பண்றாரு. பண்ணி ஜம்முன்னு தசாவதாரமும் வச்சு ஒட்டியானங்கள்லாம் பண்ணி கொடுத்தா, சுவாமிக்கு போய் சாத்தினா சின்னதா இருக்கு. உடனே இவர்கிட்ட போயிட்டு, என்னையா உங்ககிட்ட கொடுத்த சைஸ் கொடுத்த, நீ இந்த மாதிரி நீ கொடுத்ததை போட்டு பார்த்தா சின்னதா இருக்கு அப்படின்னு. ஏன் நீ கொடுத்த சைஸ் தானே பண்ணேன்னா, இல்லையே பாரு சின்னதா இருக்கு, போட மாட்டேங்க, திரும்ப பண்ணி கொடுக்குற. திரும்ப பண்ணி கொடுத்தா போய் பார்த்தா பெருசா இருக்கு, ரிப்ளை நிக்க மாட்டேங்குது, சுவாமி கீழே விழுறது. நீ வந்து போயிட்டு இவர் சொல்ற, ஓய் உங்களுக்கு பண்ண தெரியுமா தெரியாதயா, முதல் வாட்டி பண்ணி கொடுத்தா சின்னதா இருக்கு உள்ளே போற, 2வது வாட்டி பண்ணி கொடுத்தா பெருசா தொம்பு கீழே விழுறது அப்படின்னு ஒரு கோபம் வருது. நான் பரம்பரை தச்சன், நானு பரம்பரையா எங்க குடும்பமே இதான் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு போய் பண்ண தெரியுமா கேட்கவே. அப்ப நீ பண்றது எப்படி இப்படி இதா இருக்கு, சரியா வர மாட்டேங்குதுன்னா, உங்க சுவாமி என்ன ஒரு நாளைக்கு வளர்ந்துட்டே இருப்பாரு, இன்னும் சின்னதாகிட்டே இருப்பாரு உங்க சுவாமி. அதெல்லாம் கிடையாது, நீ பணம் வாங்கிட்ட, ஒழுங்கா பண்ணி கொடு, வா என்னோட கோவிலுக்கு வா அப்படிங்கிறான். கோவிலுக்கு தான் வரமாட்டேன், அதெல்லாம் இல்லை, நீ காசு வாங்கி கொடுத்தா பண்ணி கொடுத்தாங்க, உங்களுக்காக காசு வாங்கிட்டோன்னு இதா இருக்கு. உடனே என்ன பண்ற, சரி நான் வரேன், ஆனா கோவில் படியை மிதிக்க மாட்டேன், தாண்டி தான் வருவேன், என்னை தூக்கிட்டு தான் போகணும். ஒண்ணு. 2வது என்னன்னா, உங்க சாமி நான் பார்க்க மாட்டேன், என் கண்ணை கட்டிடுங்க, துணி வச்சு கண்ணை கட்டிடுங்க, கண்ணை கட்டிட்டு நான் அளவு எடுத்துக்கிறேன். உடனே அவன் கேட்டான், ஏயா கண்ணை திறந்து அளவு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கேன், இப்பவே நீ ஒழுங்கா பண்ணல, கண்ணை கட்டின அப்புறம் நீ எப்படியா ஒழுங்கா பண்ணுவான்னா, அதை பத்தி உனக்கு ஏன் கவலை, நீ தான் முதல்ல அளவு எடுத்த, நீ ஏதாவது இடக்கு முடக்கா எடுத்துட்டு இப்ப என்கிட்ட வந்து சொல்ற, நானே வந்து அளவு எடுத்துக்கிறேன்,
உனக்கு வேண்டியது உங்க சுவாமிக்கு ஒட்டியானது தான் நான் பண்ணி கொடுக்குறேன் வா. இந்த கண்ணை கட்டினா நேரம் ஆயிடுச்சுன்னு போனா வந்தோம் தான் வந்துருத்தா, கோவில் வந்துருத்தா வந்துருத்து, மண்டபம் வந்துருத்தா வந்துருத்து, ரங்க மண்டபம் வந்துருத்தா வந்துருத்து வா. இதான் நிலப்படியா, ஆமா படி. ஒன்னு ஜம்ப் பண்ணா உள்ள டம்முன்னு மிதிக்காம ஜம்ப் பண்ணா, எகிரி குதிச்சு உள்ள போனா. சுவாமி எங்க இருக்கு அப்படின்னா முன்னாடி தான் சுவாமி இருக்காரு. பலவர்களுக்கு தொட்டு பார்க்கணுமே, தொட்டு பார்த்தா அது பாண்டரங்கன்னா தெரியல அவருக்கு, பரமேஸ்வரனா இருக்கு சுவாமி. உடனே இவருக்கு என்ன நம்ம பாண்டரங்கன்னு சொல்றா, இவாள என்ன பாண்டரங்கன்னு சொல்றாளே, பார்த்தா லிங்க ரூபமா இருக்கு. என்ன சுவாமியோட தலையில பார்த்தேன்னா சுவாமியோட தலையை லிங்கம் மாதிரிதான் இருக்கும், போது தலையிலயும் லிங்கம் இருக்கு. சுவாமி மஸ்தகலிங்கா ஸ்வரூபலிங்கான்னு சுவாமிக்கு தலையிலயும் லிங்கம் இருக்கும், அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா லிங்கம் மாதிரி தான் இருக்கும். தொட்டு பார்க்கிறார், தொட்டு பார்த்தா லிங்கம் மாதிரி இருக்கு, நம்ம சுவாமி மாதிரி இருக்கே அது அப்படின்னு பார்த்துட்டு உன்னை கண்ணை திறந்து பார்த்தா பாண்டரங்க நெருப்ப கை வச்சு நிக்கிறேன். நீங்க தானே நாங்க கண்ணை மூடினு ஒரு சாமி வச்சுட்டு கண்ணை திறந்து வேற சாமி எடுத்து வைக்கிறல்ல. நீங்க வைஷ்ணவா எல்லாமே இப்படிதான் போட்டிருக்கு, ஒன்னு சொல்லுவா ஒன்னு சொல்ல மாட்டா போல இருக்கு அப்படின்னு. ஒன்னு திரும்ப கண்ணை கட்டு, நீங்க ஏதோ சீட்டிங் பண்றேன் கோல்மால் பண்றேன் அப்படிங்கிற. திரும்ப கண்ணை மூணு தொட்டா சுவாமி பரமேஸ்வரனா கையில திரிசூலத்தோட தமுருவோட நிக்கிற மாதிரி இருக்கு. இவர் பாக்குறாரு, என்னடா இது குழந்தைகளுக்காக அப்படி ஆசியமா சொல்றேன். இந்த சரித்திரம் வந்து சிவ விஷ்ணு பேதங்களே இருக்கப்படாது. சிவ விஷ்ணு பேதத்துக்கு யாருக்குமே இடம் கிடையாது. பகவன் நாமால யாருக்குமே பேதம் கிடையாது. சிவன் தான் பெரியவர், விஷ்ணு தான் பெரியவர்னு பேதமே படுத்தப்படாது. இது நான் சொல்லல, நாம சித்தாந்தம் பண்ண பெரியவா சொல்லியிருக்கா. நம்ம சொல்லணும்னு நினைக்காதீங்க. சிவ விஷ்ணு பேதம் இருக்கவே கூடாது. குழந்தைகளுக்கு புரியறதோ கொஞ்சம் ஆசியமா அப்பப்ப சேர்த்து சொல்றேன். சிவன் தான் பெரியவரா, விஷ்ணுரா, யாருமே பெரியவர், எல்லாரும் ஒண்ணுதான். ஒரு பக்கத்தை பார்த்தா சுவாமி வந்து சங்க சக்கரத்தை வச்சுன்னு ஒரு ரூபத்துல இருக்கார். மறுபக்கத்தை பார்த்தா திரிசூலத்தை வச்சு டமருவோட இருக்கார் சுவாமி. இந்த நரகரி சொன்னார், தொட்டு பார்க்கிறாரு, சங்க சக்கரங்கள்லாம் மறைஞ்சு திரிசூலத்தோட இருக்கார். உடனே இவருக்கு அப்பதான் அவருக்கு புத்தியில படுறது, ஆஹா நம்ம இத்தனை நாளைக்கு கஷேத்திர பாப்பி ஆயிட்டோம், இந்த ஊர்ல இருந்து நம்ம பிரபு தரிசனம் பண்ணலையே. பாண்டுரங்கன் வேலை கிடையாது, பரமேஸ்வரன் வேலை கிடையாது. அவர் இருக்கக்கூடிய அதே சந்நிதியிலேயே ஒரு சிவன் சந்நிதி இருக்கு, மல்லிகார்ஜுன சுவாமின்னு ஒரு சந்நிதி இருக்கு. பாண்டுரங்கனோட வீதியிலேயே மல்லிகார்ஜுன சுவாமின்னு சிவன் சந்நிதி இருக்கு. அவர் இத்தனை நாள் சிவனை தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு தவிர பாண்டுரங்கன் தரிசனமே பண்ணல. ஓஹோ, நம்ம வந்து உள்ள இருக்கிறது பாண்டுரங்கன் நினைச்சு நம்ம உள்ள போகாம நம்ம பிரபு பரமேஸ்வரன் தான் அங்க இருக்க அப்படின்னு நினைச்சு கண்ணு திறந்து பார்த்தாராம். கண்ணு திறந்துன்னா இது இதை கிடையாது, தன்னோட அகக்கண்ணை திறந்து ஞானத்தினால ஆஹா சுவாமி நமக்கு இப்படி ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு லீலை பண்ணியிருக்கானான்னு பார்த்துட்டு சுவாமி சரணத்தை வந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அன்னிலேருந்து அவரோட வாழ்நாள் பரியந்தம் ஒரு நாள் கூட சுவாமியை போய் பார்க்காம இருந்தே கிடையாது. இந்த நரஹரி சோனாருங்கிறவர் வந்து நகை செய்யறவர். அதுக்கப்புறம் சுவாமியை தொட்டு பார்த்து அழகா ரொம்ப அற்புதமா நகை பண்ணி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணான்னு அவரோட சரித்திரம். இப்ப சொன்னேன் இல்லையா, அது சிவ விஷ்ணு பேதங்கள் தான் பார்க்கப்படாதுன்னு. இது நம்ம சொல்லல, பாகவதத்துல சொல்றார், வைஷ்ணவானாம் யதா சம்புங்கிறார் சுவாமி. வைஷ்ணவர்லயே பரம வைஷ்ணவர் யாருன்னா பரமேஸ்வரன் தான் வைஷ்ணவர்ப்பா அப்படிங்கிறார். சரி, பரமேஸ்வரன் தான் வைஷ்ணவர்னு சொன்னா அப்போ மகாவிஷ்ணு வந்து செய்வரான்னு கேட்டா, மகாவிஷ்ணு வந்து சிவனை பூஜை பண்ணியிருக்காரு. நீங்க கும்பகோணத்து பக்கத்தை பார்த்தா திருவீழிமலைன்னு ஒரு ஊர். இந்த சுவாமிக்கு வந்து வீரநாத சுவாமி நேத்திரபுரீஸ்வரர் நேத்திரபுரீஸ்வரர்னு சுவாமிக்கு ஏதோ பேரு நினைக்கிறேன். பகவான் என்ன பண்றாராம், மகாவிஷ்ணு வந்து சுவாமிக்கு சாஸ்திரநாமத்துல அர்ச்சனை பண்ணாராம். 1000 தாமரை புஷ்பத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணார். பரமேஸ்வரன் ஸ்திராய நமஹ சம்பவேனா அர்ச்சனை பண்ணார். பொறிச்சுன்னு வந்து 1000 தாமரை இருக்கு, 1000 தாமரை பொறிச்சுன்னு வந்துருக்க. நான் அர்ச்சனை பண்றது 999 தாமரை தான் இருக்கு, இன்னும் ஒரு தாமரை வேணும், என்ன பண்றது அப்படின்னா தன்னோட கண்ணு எடுத்து சாமிக்கு சுவாமிக்கும் கண்ணு உண்டு, மூணாவது கண்ணு உண்டு பெருமாளுக்கும். அதற்கு அவருக்கு அர்ச்சனை பண்ணி பரமேஸ்வரனும் நானும் வேற இல்ல, பரமேஸ்வரனோட பக்தன் நானுன்னு சொல்லி காமிக்கிற மாதிரி அந்த கோவிலோட அமைப்பு. அந்த திருவிழிமலை கோவில் போனேன்னா நேத்திரபுரீஸ்வரன் பேர் நினைக்கிறேன், கோவில் வரலாறுல அழகா போட்டிருப்போம். இதுக்கு சொல்ல வரேன்னா
சிவவிஷ்ணு பேதம் இருக்கப்படாது. அதுவும் பிரத்யேகமா நாமால பேதம் இருக்கப்படாது. இது நம்ம சொல்லல. 10 அபச்சாரம் ஒருத்தரும் செய்யப்படாது அப்படின்னே பெரியவாள்லாம் வச்சிருக்காங்க. இதுல காஞ்சி காமகோடி பீட்டத்துல வந்து பெரியவா கோவிந்தபுரத்துல அதிஷ்டானம் இருக்கு. போதேந்திரா பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவளோட கிரந்தத்துல ஒரு புஸ்தகத்துல பகவன் நாம ரசோதயம் நினைக்கிறேன். இந்த புஸ்தகத்துல 10 விஷயங்கள் செய்யப்படாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்ன? சந்நிந்தா அசதி நாம வைபவ கதா ஸ்ரீசேஷயோகோ வேததைஹி ஸ்ருதி அஸ்ரத்தா ஸ்ருதி சாஸ்திர தேசிக கிராம் நாம்யர்த்தவாத பிரமஹ நாமாஸ்தீதி நிஷித்த விருத்தி விஹித தியாகோஜ கர்மாங்கிரே நாமாபராதசான்னு இந்த ஸ்லோகம் முடியறது. சட்னு சொல்றேன்னா சட் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அதுல 10 அபச்சாரம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுன்னா சந்நிந்தா சாதுக்களை நிந்திக்கப்படாது. சாதுக்கள்னா யாரு அப்படின்னா சதாச்சார சம்பன்னர்கள்னு பேர். நித்தியகர்மா அனுஷ்டானம் பண்ணக்கூடியவா, வேதாத்தியானம் பண்ண பிராமணர்கள், இவாளெல்லாம் நிந்திக்கப்படாது. இவெல்லாம் சாதுக்கள்னு பேர். சந்நிந்தா. அடுத்தது என்ன? அசதி நாம வைபவ கதா. சாதுக்களை நிந்திச்சா அது ஒரு மகா பாபம். நாமா கை விட்டுடும். ஏன்னா எல்லா பாபத்திலேருந்தும் நமக்கு கடைசியா விமோசனம் எதுல இருக்குன்னா பகவன் நாமா சொன்னதான் கடைசி வழின்னு சொன்னா அதுதான் கடைசி மார்க்கமா இருக்கு. அந்த பகவன் நாமாவும் நம்மளை காப்பாற்றணும்னு சொன்னா 10 தப்பு பண்ணாம இருக்கணும். 10 தப்பு பண்ணாம இருந்தாலும் அந்த பகவன் நாமாவும் காப்பாற்றணும்னா அந்த பகவன் நாமாவும் கை விட்டுடும். கடைசியா இருக்கிறது அந்த ஒரு பஸ் தான் ஊருக்கு போறதுக்கு. இந்த பஸ்ஸை விட்டா போறதுக்கு வழி கிடையாதுன்னா இந்த பஸ்ஸையா பிடிச்சிக்கிறதுக்கு வழி வச்சுக்கணுமோ. அந்த மாதிரி முதல்ல சதாதார சம்பன்னர்களை நிந்திக்கப்படாது. சந்நிந்தா அசதி நாம வைபவ கதா. இந்த பகவன் நாமாவை சொல்லி கரையேறின பக்தாலாம் இருக்காலும் இப்போ ஜெகத்குரு துகாராம் சுவாமிகள் சொன்னோம். அவருக்கு அவரோட பூர்வ சரித்திரம் நாமதேவரா அவதாரம் பண்ணார். அது மாதிரி நேற்றுக்கு சொன்ன அஜாமிலோபாக்கியானம் கஜேந்திரன் இப்படி பகவன் நாமாவெல்லாம் சொல்லி கதை சொல்றா இல்லையா. இந்த மாதிரி ஜெயதேவ சுவாமிகள் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கதை பகவன் நாமாவை சொல்லி கரையேறினா இதெல்லாம் வந்து சும்மா பொய் கதைடா, இதெல்லாம் ஒன்றும் இது உண்மை கிடையாது அப்படின்னு அதை நிந்திக்கப்படாதான். அசதி நாம வைபவ கதா ஸ்ரீசேஷயோகோ வேததைஹி. விஷ்ணு வேற சிவன் வேற, விஷ்ணு தான் வசதி சிவன் மட்டும், இல்ல சிவன் தான் வசதி விஷ்ணு மட்டும் அப்படின்னு அவளுக்குள்ள பேதமே நீ கல்பிக்கப்படாது. ஏன்னா அவளுக்குள்ள பேதமே இல்லைங்கிறதுனாலதான் வந்து சங்கர நாராயணா இருக்கா. அவளுக்குள்ளேயே பேதம் இல்லைன்னு அவளே சொன்னதுக்கு அப்புறம் நீ எப்படி அவளுக்குள்ள பேதம் பார்க்கலாம்? பண்ணப்படாது. ஸ்ரீசேஷயோகோ பேததைஹி. அப்புறம் என்ன? அஸ்ரத்தா. அஸ்ரத்த இருக்கப்படாது. இதுல என்ன? ஸ்ருதி சாஸ்திரே தேசிக கீராம். ஸ்ருதினா வேதம் இல்லையா. வேதத்துல அஸ்ரத்த இருக்கவே கூடாது. வேதம் படிக்கிறதுல இருக்கவே கூடாது பிரத்யேகமா. சரியா? வேதம் படிக்கும் போது அஸ்ரத்தையாவே இருக்கப்படாது. ஆமா. ஸ்ருதி சாஸ்திர. சாஸ்திரத்துல வேதத்துல சொல்லப்பட்ட சாஸ்திரம், வேதத்தினால் அமைக்கப்பட்ட சாஸ்திரங்கள், இது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யப்படாத கர்மானுஷ்டானங்கள். இந்த கர்மானுஷ்டானத்துல எக்காரணத்தை கொண்டு நமக்கு அஸ்ரத்த வரக்கூடாது. அது மாத்திரமா என்ன? அது மாத்திரம் இல்லை. தேசிக கீராம். தேசிகன்னா குருவுக்கு பேர், வாத்தியாருக்கு தேசிகன்னு பேர், குருநாதருக்கு தேசிகன்னு பேர் இல்லையா. வாத்தியாரோட வாக்குல அஸ்ரத்த இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். வாத்தியார தான் சொன்னா என்ன பண்ணணும்? செய்யணும். வாத்தியார் அவர் பாட்டு சொல்லுவாருப்பா, நம்ம பாட்டு காதல வாங்காம இருக்கக்கூடாது. ஸ்ருதி சாஸ்திர தேசிக கீராம் அவ சொல்லக்கூடிய வார்த்தை, அதுல அஸ்ரத்த இருக்கப்படாது. நாமி அர்த்தவாத பிரமஹா. பகவன் நாமா சொல்றவாள்லாம் கரையேறிடுவா அப்படின்னா ஊர்ல இருக்கிற எல்லா பாபத்தையும் மன்னிவிட்டு இவன் வந்து திவ்யநாமத்தை உதிக்கிறான் பாரு, கிருஷ்ணாராமா கோவிந்தா உதிக்கிறான் பாரு. இவன் குதிச்சான்னா இவன் பண்ண பாப்பம்லாம் போயிடுமா? இவன் வந்து ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்னான்னா இவன் பண்ண பாப்பம்லாம் போயிடுமா அப்படின்னு அந்த நாமால உனக்கு அஸ்ரத்த இருக்கப்படாது. நீ ராமராமா சொல்லு, கிருஷ்ண கிருஷ்ணா எத்தையோ சொல்லு, ஆனா சொல்லக்கூடிய நாமால திருடமான விசுவாசம் இருக்கணும் இல்லையா. அது ஒரு நிஷ்டை இருக்கணும். நம்ம என்ன நாமாவான சொல்லு, ஆனா ஒரு நாமா வச்சுக்கோ. ஒரு 10 வருஷம் ராமராமா சொல்றது, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அவர் வந்து வேற ஒரு நாமா சொல்ல சொன்னார், அது ஒரு 10 வருஷம் சொன்னேன், அதுக்கப்புறம் 5 வருஷம் வேற எதையோ சொன்னேன் இப்படின்னு இருக்காது. ஏதோ ஒரு நாமா வச்சுக்கோ, அந்த நாமாவை பிடிச்சிக்கோ. ஒரே நாமா தான். அதுக்குதான் வந்து மகாராஷ்டிர சம்பிரதாயத்துல
அவளோட இது ஏகநாமான்னு தான் பேரு. ராமகிருஷ்ண ஹரி சொல்லிட்டு தான் பஜனை, விடிய விடிய பஜனை. பார்க்கறி ஃபுல்லா அப்படிதான் போவாங்க. அப்படிதான் ஏகநாம சார, ஒரே நாமம் தான். அது என்ன நாமாவானா இருக்கட்டும். அப்படி இருக்கக்கூடிய நாமால உனக்கு விசுவாசம் இருக்கணும். பகவான் நாமா சொன்னா பாப்பெல்லாம் போயிடுமா? அவன் ஊர்ல இருக்க தப்பெல்லாம் பண்ணா, இங்க வந்து பஜனை ராமராமா கிருஷ்ணா குதிச்சான், அதனால பாப்பெல்லாம் போயிடுமான்னு கேட்டா அவனுக்கு போயிடும். அவன் வந்து குதிச்சான், அவன் போயிடும். நீ அதை சந்தேகப்படுறையே, உனக்கு போகாது. இதெல்லாம் வந்து நாமாவுக்கு பண்ணக்கூடிய அபராதம் அப்படின்னு பெரியவாள்லாம் எடுத்திருக்கா. அப்பேற்பட்ட இந்த நாமாவை இதுதான் கடைசி, நமக்கு கடைசியா இருக்கு. இந்த நாமாவுக்கும் நம்ம அபசாரப்படக்கூடாது. பகவன் நாமா சொல்றதுல அபசாரம். பகவன் நாமானா ஏதோ தனியா ஜால்ரா வச்சுன்னு சொல்றதும் கிடையாது. விஷ்ணு வசனம் சொன்னோமே அதே பகவன் நாமா தானே. 1008 நாமா இருக்கு அதுல. சந்தியாவன மன்றத்தை சொல்றோமே அதே பகவன் நாமா தானே. அப்போ இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா எதிரையும் அஸ்ரத்த இருக்கப்படாது. சந்நிந்தா அசதி நாம வைபவகதா ஸ்ரீசேஷயோகோ பேததைஹி அஸ்ரத்தா ஸ்ருதி சாஸ்திரே தேசிக கிராம் நாமி அர்த்தவாத பிரமஹ நாமாஸ்தீதி நிஷித்த விருத்தி விஹித தியாகோஜ தர்மாந்தரைஹி சாமியம் நாமானி சங்கரஸ்ய ச ஹரேஹே நாமாபராதா தசா அப்படின்னு இந்த நாமாக்கு 10 அபராதங்கள் இருக்கு. அந்த அபராதம் என்ன, நாமா கூட கை விட்டுடுமா. அதனால இந்த அபராதம் சொன்ன 10 தப்பும் பண்ணாதிக்கு பகவன் நாமாவை ஸ்மரிச்சுண்டு, இந்த மாதிரி பகவன் நாமாவை லோகத்துக்கு எடுத்து கொடுத்த பெரியவாள அவளோட சரித்திரங்கள்லாம் கேட்டுண்டு நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு திடமான விசுவாசத்தோட நாமாவை சொல்லுண்டு எல்லாரும் பரம சௌக்கியத்தை அடையணும்னு சொல்லி பரம கருணாமூர்த்தியாளர் ஸ்ரீ குருநாதால பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் நாமா சொல்லி எப்பவும் போல வழக்கம் போல நாமா சொல்லி பூர்த்தி பண்ணணும். சரியா? நாராயண நாராயண நாராயண